வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். 2022 ஆண்டு ஆட்சிக்கு வர இதுவே காரணம். ரணில் வெளியிட்ட முக்கிய தகவல். அமெரிக்காவிடமிருந்து இலங்கைக்கு கிடைக்கவுள்ள நல்ல செய்தி. எமது காலத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை விடுவித்தோம். டக்ளஸ் தெரிவிப்பு. சலேவுக்கு எதிராக கர்தினால் எடுத்த நடவடிக்கை. முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. ஈரானில் சவப்பெட்டிக்குள் கிடக்கும் ட்ரம்ப், சர்வதேச அளவில் கவனம் பெற்ற பதாகை. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆற்றவுள்ள முக்கிய உரை. தொடர்பான விரிவான செய்திகள். ஆண்டு நெருக்கடியின் போது நாட்டை தனியாக பொறுப்பேற்க ஒருபோதும் தயாராகவில்லை. ஆனால் அது தன்னுடைய பொறுப்பு என்பதால் பொறுப்பேற்றேன் என்று முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் கலந்துரையாடலின் போது கருத்து தெரிவிக்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார். கடந்த 2022 ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி மக்களால் கவிழ்க்கப்பட்ட பொழுது அப்போதைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்று பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்தார். இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில், அந்த காலத்தில் நாட்டை பொறுப்பேற்க நான் முதல் தேர்வாக இருக்கவில்லை. வேறு யாரும் அதை செய்ய முன்வராததால் தான் நான் பொறுப்பேற்க வேண்டியிருந்தது. நான் 4வது தேர்வாக இருந்திருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் ஏற்றுமதிக்கான அமெரிக்காவின் வரிச்சலுகைகள் தொடர்பாக எதிர்காலத்தில் நல்லதொரு செய்தி கிடைத்தே தீரும் என்று அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த வரிச்சலுகைகளை மேலும் குறைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் அமெரிக்க ஜனாதிபதி சில நாட்களுக்கு முன்னர் கையெழுத்திட்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். தான் தூதுவர் பதவியிலிருந்து விலகி மீண்டும் இலங்கைக்கு வரவுள்ளதாக தெரிவித்த அவர், அவ்வாறு நாட்டிற்கு திரும்பினாலும் மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபடும் எண்ணம் தனக்கு இல்லை என மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தாம் தாய்நாடு திரும்பிய பின்னரும் தாய்நாட்டிற்காகவே பணியாற்றுவதாகவும் அந்த சேவை ஒருபோதும் நிறுத்தப்படாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். தாம் எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் இணைந்து கொள்ள எதிர்பார்க்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கத்துடன் தான் மிகவும் சுமூகமாக பணியாற்றியதாக குறிப்பிட்ட மஹிந்த சமரசிங்க தூதுவர் பதவியில் மேலும் நீடிக்குமாறு அரசாங்கம் தனக்கு அழைப்பு விடுத்த போதிலும் தனது தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் பதவியிலிருந்து விலக தீர்மானித்ததாக மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் தான் தூதுவர் பதவியை வகித்த காலப்பகுதியில் எந்தவொரு அரசியல் நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் நாட்டுக்காக அதிகபட்ச சேவையை ஆற்ற முயற்சித்ததாகவும் மஹிந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். நாம் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட்ட காலத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை விடுவித்தோம் என முன்னாள் கடற்றொழில் அமைச்சரும் ஈழ ஜனநாயக கட்சியினுடைய செயலாளருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தம்முடைய கட்சி அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடத்தியிருக்கக்கூடிய ஊடக சந்திப்பின் போது இதனை அவர் தெரிவித்தார். யுத்தம் நிறைவுக்கு வந்ததை தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை நாம் அரசாங்கத்துடன் பேசி விடுவித்திருந்தோம். ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்திலும் பெருமளவான காணிகளை விடுவித்திருந்தோம். மேலும் காணிகளை விடுவிப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்த வேளை தேர்தல் அறிவிக்கப்பட்டமையால் அவற்றை விடுவிக்க முடியாமல் போய்விட்டது. ரணிலின் ஆட்சி காலத்தில் இராணுவத்தினர் விடுவிக்க இணக்கம் தெரிவித்திருந்த காணிகளை கூட இந்த அரசாங்கம் மக்களிடம் மீள கையளிக்கவில்லை. அதுபோன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பிலான பிரச்சினைகளை நாமே முதலில் தீர்க்க முயற்சித்தோம்.
எனது தம்பி காணாமல் ஆக்கப்பட்டார். காணாமல் ஆக்கப்பட்டோரின் வலிகள் எனக்கு தெரியும். யாழ்ப்பாணம் இராணுவ கட்டுப்பாட்டிற்குள் வந்த பின்னர் 1997ஆம் ஆண்டு கால பகுதியில் நாமும் யாழ்ப்பாணம் வந்தோம். அப்போது காணாமல் போனோர் தொடர்பான விவரங்களை சேர்த்தோம். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களை இணைத்து சங்கம் ஒன்றினை உருவாக்கி போராட்டங்களை முன்னெடுத்தோம். அக்கால பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்டோர் சுமார் 600 பேரின் பெயர் விவரங்களை அப்போதைய சந்திரிகா அரசாங்கத்திடம் கையளித்தோம். மிருசுவில் படுகொலை, கிருசாந்தி படுகொலை, சாரதாம்பாள் படுகொலை தொடர்பிலான உண்மைகளை வெளிப்படுத்தினோம். சாட்சியங்களை பாதுகாப்பாக கொழும்பு அழைத்துச் சென்று சாட்சியம் அளிக்க வைத்தோம். இவ்வாறான செயற்பாடுகளை கண்டு பொறுத்து கொள்ள முடியாத விடுதலை புலிகள் பின்னாட்களில் காணாமல் ஆக்கப்படுவதற்கு EPDPயே காரணம் என மக்கள் மத்தியில் பொய்களை பரப்ப தொடங்கினர். காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு காரணமாக EPDP இருந்தால் அதற்கான சான்றுகள், ஆதாரங்கள் இருந்தால் நீதிமன்றங்களை நாடி நீதியினை பெற்றுக்கொள்ள முடியும். காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக EPDP முயற்சித்த காலத்தில் கரையான் புற்றெடுக்க கருநாகம் குடிகொண்டது போன்று சில தரப்புகள் காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சனைகளை தமது அரசியல் நோக்கத்திற்காக கையாண்டு அதனை இன்னமும் தீர்க்க முடியாத பிரச்சனையாக வைத்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை தடுத்து வைத்து விசாரிப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் பெறப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவை ரத்து செய்ய கோரி அரசு புலனாய்வு சேவையினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேசாலி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த மனுவுக்கு எதிராக கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ராஞ்சித்தினால் இடைப்புகு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சலேவின் குறித்த மனுவால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு எவ்வித தடைகளும் ஏற்படக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்தே இந்த இடைப்புகு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மனுவானது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் எதிர்வரும் 17ஆம் திகதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சவப்பெட்டிக்குள் வைக்கப்பட்டுள்ளதை போன்ற பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளமை சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையில் கடந்த ஜூன் மாதம் கையெழுத்தான ஒப்பந்தத்தை ட்ரம்ப் ரத்து செய்திருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் ஈரானின் முக்கிய நகரங்களை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றது. ஏற்கனவே ஹமேனியின் கொலைக்கு நிச்சயம் பழி தீர்ப்போம் என ஈரானின் புதிய தலைமை மதகுரு மொஜ்தபா ஹமேனி அறிவித்திருந்தார். மேலும் ஹமேனியின் இறுதிச் சடங்கில் அமெரிக்கா மற்றும் ட்ரம்புக்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த நிலையில் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள இஸ்லாமிய புரட்சி சதுக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் உடல் சவப்பெட்டிக்குள் வைக்கப்பட்டுள்ளதை போன்று சித்தரிக்கப்பட்ட மிகப்பெரிய பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பதாகையின் புகைப்படங்கள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருவதால் சர்வதேச அமைப்புகள் மற்றும் பல்வேறு நாடுகளின் கண்டனங்களை இந்த பதாகை பெற்றுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் பாதுகாப்பு தொடர்பாக முக்கிய உரையாட திட்டமிட்டிருக்கின்றார். இந்த உரையின் போது 2020 அமெரிக்க தேர்தலில் சீனா தலையிட முயன்றது தொடர்பாக உளவுத்துறை தகவல்களை வெளியிடலாமா என்பது குறித்து வெள்ளை மாளிகை தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. எதிர்வரும் நவம்பர் மாத இடைக்கால தேர்தலுக்கு முன்னதாக தேர்தல் முறைகள் மற்றும் வாக்குப்பதிவு பாதுகாப்பு குறித்து ட்ரம்ப் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை பேசி வரும் சூழலில் இந்த உரை நிகழ்த்தப்பட உள்ளது. இதேவேளை அமெரிக்கா போர்க்குற்றங்களில் ஈடுபடுவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலில் அமெரிக்கா இவ்வாறு போர்க்குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.